அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்து வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ்மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே. தொடர்ந்து நான் சில பதிவுகளை குறிப்பிட்டே வந்துட்டு இருக்கேன். இது மாதிரி நம்மளோட நாடுக்கு பார்த்தீங்கன்னா விசால பல மாற்றங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் அப்படின்றத நான் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நான். அது இல்லாமல் எந்தெந்த கண்ட்ரிலெலாம் பார்த்தீங்கன்னா விசா இல்லாமல் நம்ம போகலாம், ஆனரபிள் விசா எடுக்கிறது எந்தெந்த கண்ட்ரிலலாம் இருக்குது அப்படின்ற தகவலும் நான் பதிவு செஞ்சுருக்கேன். இப்போ அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அறிவிச்சிருக்க இலவச பட்டியலில் நான் இதற்கு முன்னாடி வேலைவாய்ப்பு சம்மந்தமாக பதிவு செஞ்ச ஒரு நாடும் இதில் இடம்பெற்றிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு இதில் ஒரு வகையான ஒரு சந்தோஷம் அப்படின்றதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ இதில் என்ன விஷயங்கள் நடந்திருக்கு, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஸோ வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாற்றங்கள்லாம் இதில் வரும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். சர்வதேச அளவில் வளர்ந்து வரும் இந்தியாவின் ஆதிக்கம் காரணமாக இப்படி தான் நம்ம சொல்லணும். ஸோ பாஸ்போர்ட் வைத்துள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 62 கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா நீங்கள் விசா ஃப்ரீ என்ட்ரி ஆகிறதுக்குண்டான வாய்ப்பை வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு காரணம், முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா, ஸோ இந்தியா வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வல்லரசு ஒரு நாடாகவும், ஸோ மற்ற வெளிநாடுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு தனி பிம்பத்தோட பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு செஞ்சே தான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே வெளிநாட்டுக்கு தேவைன்ற மாதிரியான ஒரு நிலைமை இன்றைக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு அன்ஸ்கில்ட் பர்சனாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாமே தேவை அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விசாஸை அனௌன்ஸ் பண்ணி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு நாடோட வளர்ச்சிக்கு தேவையாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறைன்றது மறுக்க முடியாது. ஏன்னா பல நாடுகள் சுற்றுலாத்துறை நம்பி தான் அவங்களோட வாழ்வாதாரமும் இருக்குது அப்படின்றத கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு சுற்றுலாத்துறை நம்பியே அந்த நாடு இருக்குது அப்படின்ற மாதிரியான பட்டியலே பல விஷயங்கள் இருக்குது, பல நாடுகள் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த பட்டியலில் ஒரு 62 நாடுகளில் அந்த மாதிரியான நாடுகளும் இருக்குது. அதாவது உள்கட்டமைப்பை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு உண்டான நாடுகளும் இருக்குது, சுற்றுலாத்துறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான நாடுகளும் இருக்குது. ஸோ ஒரு நாடை பார்த்திங்கன்னா எக்கனாமிக்காக, ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணணும், எனக்கு நாட்டோட வளர்ச்சிக்கு தேவையான வருமானத்தை இந்த துறை மூலயமா நல்லா எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பல உதாரணங்களை வைத்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாடுகள் நம்மளுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான நாடுகள் எது எது அப்படின்றத ஒவ்வொரு லிஸ்ட்டாக இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அதை எல்லாமே நீங்கள் பாருங்கள். இந்த நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன்.
இப்போ பார்த்த அந்த 62 நாடுகளுக்கும் நீங்கள் பயணம் செய்யலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபிஜி அப்படின்ற ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேலைவாய்ப்பு சம்மந்தமா பதிவு செஞ்சுருந்தோம். ஸோ அந்த நாட்டுக்கு இப்போ வந்து விசா ஃப்ரீ என்ட்ரி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இப்போ தாராளமா போங்க. ஸோ ஏன்னா அந்த நாட்டுக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சிருந்தா மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா அங்க அதிகமா ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஸோ பயன்படுத்திக்க முடிஞ்சா பயன்படுத்திக்கிங்க. ஸோ வரக்கூடிய நாட்கள்ல இதே மாரி பல சுவாரஸ்யமான தகவலுடன் நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம்.